Hi everyone. இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். Two similarly and equally charged identical metal spheres A and B repel each other. Identical repel each other with the force 2 into 10 to the power minus 5 Newton. A third identical uncharged C is touched with A and then placed at the midpoint between A and B. Find the net electric force on C. அதாவது என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா A அப்படின்ற ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்கு, B அப்படின்ற ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்கு, ரெண்டுமே ஐடென்டிக்கல் சார்ஜ் தான், ரைட்டா? அப்போ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 into 10 to the power minus 5 நியூட்டன்னு சொல்லியாச்சு. ரெண்டும் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அது ரெண்டும் ரிப்பல் ஆகும். A third uncharged sphere C is touched with A. அப்போ மூணாவது ஒரு ஸ்பியர் எடுத்துட்டு வர்றாங்க. இந்த மூணாவது ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டச் பண்றாங்க. அப்போ அதோட டச் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு இதுல இருக்கிற சார்ஜ் ஆல்ரெடி Q, இதுல இருக்கிற சார்ஜ் வந்து Q. இப்போ இதை டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ரெண்டும் என்ன ஆகும், சார்ஜஸ் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணிக்கும். அப்போ இது Q/2ன்னு வந்துடும், இது Q/2ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்களேன், டச்டு வித் A and then placed at the midpoint between A and B. அப்போ டச் பண்ணிட்டு பிறகு இந்த ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட்ல அந்த C-யை நம்ம பிளேஸ் பண்றோம். இப்போ இந்த C உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா Q/2 தான் சார்ஜ். Find the net electric force or electrostatic force on C. ஏன்னா இப்போ எனக்கு மூணு சார்ஜ், இந்த சார்ஜ் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த சார்ஜ் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ அந்த C-க்கு மேல இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத இங்க நமக்கு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நமக்கு கேள்வியில கொடுத்துருக்காங்க, 2 into 10 to the power minus 5. கரெக்டா? இது கேள்வியில இருக்கிறது. அடுத்து சி அப்படின்ற ஒரு சார்ஜை கொண்டு வரும்போது எது ஏவோட டச் பண்றாங்க, when touching with A, right? Touching with A, A உடைய சார்ஜ் வந்து Q/2னோ C உடைய சார்ஜ் வந்து Q/2னோ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை மிட் பாயிண்ட்ல பிளேஸ் பண்றாங்க இல்லையா? அப்போ மிட் பாயிண்ட், அப்போ இது என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் R அப்படின்னு சொல்லும்போது இந்த சார்ஜ் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் R/2, இந்த சார்ஜ் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் R/2. இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில இதுல இருக்கிற ஃபோர்ஸ், இதுல இருக்கிற ஃபோர்ஸ், அப்புறம் டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் ஆன் A and C, K என்னுடைய Q என்ன ஆயிடுச்சு, பாதி ஆயிடுச்சு. அப்போ Q/2 Q/2, அப்போ Q²/4 divided by என்னுடைய டிஸ்டன்ஸ் என்னது R/2, ஏன்னா பாதி இல்லை, R/2 ஸ்கொயர் இல்லை, R/2 ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம், K Q² இந்த 4 இந்த R², R²/4, இந்த R², இந்த 4 போயிடுச்சு. அப்போ K Q²/R². அப்போ இதோடைய வேல்யூ தான் நமக்கு இங்க என்ன தெரியுது, ஏன்னா ரெண்டுமே Q இருக்கும்போது என்னுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதுதான். அடுத்து இந்த F ஃபோர்ஸ் பிட்வீன் B and C இப்போ நம்ம பார்க்கலாம். B and C சொல்லும்போது எனக்கு K அதே தான், B C, C தான் Q/2, B என்றது என்ன Q தான். அப்போ Q into Q/2, அதே R²/4 தான். கரெக்டா? இது எப்படி எழுதலாம், K Q²/2 இந்த R² into 4, ஏன்னா அது மேலே போயிடும். அப்போ இந்த 2ம் போகுது, இப்போ ஒரு 2 மட்டும் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம், 2 times of K Q²/R². கரெக்டா? அப்போ இதுல இருக்கிற ஃபோர்ஸ் என்னது, K Q²/R². இதுல இருக்கிறது 2 times of K Q²/R². அப்போ A C B இதுல இருக்கிற ஃபோர்ஸ் தான் K Q²/R². இதுல இருக்கிற ஃபோர்ஸ் 2 times of K Q²/R². அப்போ இதோடைய ஃபோர்ஸ் தான் அதிகமா இருக்கு. அப்போ இந்த சைடு தான் அந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகுது along BC இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ் ரிப்பல்ஷன் ஆகும். அப்போ அது A C B இது ரெண்டும் ரிப்பல்ஷன் இப்படி இருக்கும், இதுவும் ரெண்டும் ரிப்பல்ஷன் இப்படி இருக்கும். இப்போ ரெண்டுமே எப்படி இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கு, ஆப்போசிட். அப்போ என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம், ரைட்? F டோட்டல் FBC, அதுதான் லார்ஜர் ஃபோர்ஸ் 2 times minus AC. அப்போ என்னது, இது 2 times of K Q² by R²,
இது வெறும் kq square by r square. அப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது you get your kq square by r square, which is nothing but 2 into 10 to the power minus 5 Newton. அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் வந்து மாறலை, ஃபோர்ஸ் அப்படியே தான் இருக்கு. அப்போ என்னுடைய ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் F இஸ் நத்திங் பட் F தான். ரெண்டு சார்ஜ் என்ன இருந்ததோ அதே ஃபோர்ஸ் தான் எனக்கு இந்த இடத்துலையும் இருக்கு. பொறுமையாக பாருங்க, டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் a smile.